கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில கர்ப்பம் தரித்திருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு 3 விஷயம் இருக்கும். என்னன்னா அவங்க கர்ப்பவதி ஆயிட்டாங்க அப்படின்ற போது சந்தோஷம். ஆமென். சந்தோஷம் வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும், எப்படி டெலிவரி ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதற்கப்புறம் என்ன இருக்கும், குழந்தை பிறக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. இந்த 3 விஷயமும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாமளும் நம்மளுடைய குடும்பங்களிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வீட்டுல 2வது டெலிவரியாக ஆண்டவர் அந்த பிள்ளையை வயிற்றில் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியாவிட்ட சொல்றார், கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என் அவயங்கள் ஒன்றும் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மளை குறித்து அறிந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. அன்னாள் ஜெபிக்கும் பொழுது அது வரைக்கும் அவங்க கற்பத்தில் வந்த குழந்தை தேவனுடைய திட்டத்தில் இணைந்து தேவனுடைய சித்தத்தில் இணைஞ்சதுக்கு காரணம் அன்னாளுடைய ஜெபம். ஆமென். கர்ப்பவதியா இருக்கிற நீங்க ஜெபம் பண்றீங்க, நாங்க உங்களை ஆசீர்வதிக்க வரும்போது அந்த குழந்தை தேவனுடைய திட்டத்திலையும் தேவனுடைய சித்தத்திலையும் இருக்குது. எனவே அவரை நன்றி செலுத்தி நாம் இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிப்போம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார் வாழ்நாள் முழுவதும் ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார் வாழ்நாள் முழுவதும் ஆராதிப்பேன். என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர்.
அதிகாரத்துல 3:4 ஆண்டவர் சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கர்ப்பஸ்திரீகள் கற்பத்தை சுமப்பார்கள், ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் தாங்குவேன் என்று சொல்கிறார். இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. நம்ம கற்பத்தை சுமக்கிறோம், ஆனா சுமக்கும் பொழுது அந்த தாங்குவேன் அப்படின்றது தான் பாதுகாப்பு. ஆமென், அல்லேலூயா. தாய் கர்ப்பமா இருக்கும் பொழுது தூங்கலாம், ஆனா அந்த நேரத்திலையும் அந்த குழந்தையை சேதம் இல்லாம கர்த்தர் தான் பாதுகாப்புங்கிறது தான் தாங்குவேன்னு சொல்றாரு. ஆமென். சுமக்கிற வேலை நமக்கு, தாங்குற வேலை அவருக்கு. ஆமென் சொல்றாரு. அல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்ல முடியும், உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும்